இன்று உலகத் தமிழர்கள் எல்லோருமே மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றார்கள். காரணம், முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறிய செய்தி மிக மிக சந்தோஷமான ஒரு விடயமாக எல்லா இடங்களிலுமே பார்க்கப்பட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு நிறைய பேர் ஐ லவ் யூ சொல்லியிருக்கின்றார்கள். மிக மிக எங்களுடைய தாயகத்திலே கொடுமையிலும் கொடுமையை சொல்லிலடங்காத துயரங்கள் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்தவர்கள்தான். ஆனால் இன்று அவர்களுக்கு ஒரு சற்று தாமதமாக, அது யாராக இருந்தாலும் தண்டனை என்பது அது இன்றல்ல எப்பொழுதோ ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வசாதாரணமான நாம் கூட ஒரு விடயத்தை, ஒருவரை மனதை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு விடயத்தை நாம் செய்வோமாக இருந்தால் கண்டிப்பாக அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது தாமதமானாலும் தண்டனைகள் எப்பொழுதுமே இருக்கின்றது. இன்று நாங்கள் இதையே முன் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் ஆடாத ஆட்டமா, என்னென்னவெல்லாம் இவ்வளவெல்லாம் செய்தார்கள். இன்று இந்த அளவுக்கு அவர்கள் சிந்தித்து பார்த்திருக்க மாட்டார்கள். இல்லை, வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையுமே மாற்றி அமைத்துவிடும். நல்ல விடயங்கள் செய்தவர்களை வாழ வைக்கும். இந்த மாதிரி செய்கின்றவர்கள் இதைவிட மோசமாக இன்னும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட இருப்போம் என்பதுதான் இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இருந்தாலும் அனுரகுமார திசாநாயக்கு எல்லோருமே அழகான வாழ்த்துக்களோடு நாமும் வாழ்த்திக் கொள்கின்றோம்.